மோகன்குமார் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லர் 2003லிருந்து கிட்டத்தட்ட 2009 வரைக்கும் கர்நாடகாவை அதிர வைத்த மோகன்குமார், அதாவது அவரை சைனைடு மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அந்த சீரியல் கில்லிங் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு தான் இந்த படம் எடுக்கும்போது சொல்லப்பட்டது. இது தொடர்பான இந்த படம் தொடர்பான செய்திகள்லாம் வரும்போது அந்த மோகன்குமாருடைய லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. களம் காவல் அப்படிங்கிற இந்த மலையாள படம் ஒரு கிரைம் த்ரில்லர், சீரியல் கில்லிங், மம்முட்டி இருக்கார், விநாயகமும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படம் பார்த்தோம். படத்தில் ஒரு 10% அங்கங்கே தமிழில் பேசினாலும் 90% மலையாளம் தான். ஆனாலும் இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கிறதுனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாமே எளிமையாக புரியுது. ஸோ அந்த மோகன்குமார் கேஸை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வரக்கூடிய அந்த சீரியல் கில்லிங் டைப் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் நிறைய சீன்ஸ் வருது. ஸோ அதனால் அந்த மோகன்குமார் கேஸோட தாக்கம் இந்த கதையில் தெரியுது. மம்முட்டி, விநாயகம் 2 பேரையும் ஃப்ரேமில் ஒன்றா பார்க்கும்பொழுது, போஸ்டர்லலாம் பார்க்கும்பொழுது ஜென்ரலாகவே வரக்கூடிய ஒரு தாட் என்ன அப்படின்னா, விநாயகம் வில்லனாக மிரட்டியிருப்பார், மம்முட்டி இன்வெஸ்டிகேஷனில் பொழந்துக்கிட்டு இருப்பார், அப்படி தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது படம். நம்ம ஊரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, எனக்கு ஹீரோவை விட வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், வில்லன் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார்ல. இவர் சொல்கிறாரு, ஆனால் அங்கே மம்முட்டி செய்கிறாரு. வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்காரு. அவருடைய நடிப்பு ஒரு வில்லனாக பார்க்கும்பொழுது பயங்கரமாக இருக்குது, செமையாக இருக்குது. அதாவது ஒரு வில்லனாக ரசிக்கும்பொழுது நல்லாவே இருக்குது. அதுவே தான் ஒரு குறையாக தெரியுது இந்த படத்தில். அதை நான் பின்னாடி சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. விநாயகம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிலரில் பார்த்தோம், ஒரு வில்லனாக எந்த அளவுக்கு செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆனால் இந்த படத்தில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில். இவருக்குமே அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் தான் ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். அதையும் நான் என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மம்முட்டி அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு பெண்களையும் அவர் செலக்ட் பண்ணுறது, தன்னுடைய வலையில் இழ வைக்கிறது, அவங்கள கொலை பண்ணுறது, இதெல்லாம் அவர் ஒரு விதமான மெத்தடாலஜியில் அவர் பண்ணுறாரு. ஆனால் அது எல்லாமே கிளைமேக்ஸ் வரைக்கும் அது ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது, ரியல் டைமில் அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இன்னொன்று, அவருடைய வில்லனிசம் ரசிக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த கேரக்டரோட தாக்கம் ஏற்படுத்துகிற அந்த பாதிப்போடு நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம மம்முட்டி நமக்கு ஃப்ரேமில் தெரிகிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே நமக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது. இது அந்த இடத்துல விநாயகமாக இருந்தால் நமக்கு பெருசாக தெரியாது, இம்பாக்டாக இருக்காது. ஆனால் இது மம்முட்டிங்கும்பொழுது அவருடைய ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு, அதாவது வில்லனிசத்தை ரசிக்கிற ஃபேன்ஸாக இருந்தால் இது ஓகே. பட் அவர் ஒரு ஹீரோவாகவே பார்த்து, ஹீரோயிசத்தை மட்டுமே பார்த்து ரசித்தவங்களுக்கு இது ஒரு பெரிய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தெரியலாம். அதே மாதிரி விநாயகம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விதமே ரொம்பவே ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக செயற்கைத்தனமாக தெரிஞ்சது. எப்படின்னா, அவர் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார், இல்லைங்க எங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியாது அப்படின்னு அவங்க சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவார். வேறு எந்த ஒரு சந்தேக பார்வையோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்களா, அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார். ஸோ அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன் நோக்கி அவர் போயிடுவார். ஸோ இதெல்லாம் அந்த வில்லத்தனத்தை எழுதின விதத்தில் வில்லனாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஹீரோ அப்படிங்கிறதுக்காக இவருடைய ரோல் குறைச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. இவருடைய கேரக்டரோட அந்த வடிவமைப்பு ஓவரால் இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன், சீரியல் கில்லிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இது ஒரு நல்ல படம். ஆனால் ஓவராலாக இந்த படத்துடைய அந்த ஸ்லோ மூவ்மெண்ட்டு, அந்த கதாபாத்திரங்களுடைய பிரதான 2 கதாபாத்திரங்களோட மாறுபட்ட வடிவமைப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு ஃபீல் வர்றதை தவிர்க்க முடியல. தேங்க்யூ.